ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அவங்கள விட உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சம்பா அரிசியை தலைவர் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அவர் Thank you for the rice. I'm going to try. ஓகே. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வது என்று சொல்கிறார். Tamil is the mother of the Tamil people. தமிழ் இந்த தாய் இந்த நாட்டிற்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி மேடையில் உணர்ச்சி வசத்தோடு "That's why we respect people of Tamil Nadu" என பேசிய போது அதனை மொழிபெயர்த்த தங்கபாலு சம்பந்தமே இல்லாமல் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் எதிரி என பேசி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அவங்கள விட உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்படி ராகுல் காந்தி ஒன்றை பேச மொழிபெயர்ப்பாளர் சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒன்றை பேசுவது தொடர்கதையாக மாறி வருகிறது. கடந்த காலங்களிலும் இது பல்வேறு ட்ரோல்களுக்கு ஆளாகி உள்ளது. That he can capture any Indian institution, control any Indian state by blackmail. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் அத்தனையும் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறார். சிங்கம் என்ன சிங்கம் ஒன்றும் புரியலையே. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் ராகுல் காந்தி பேசும்போது அதனை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்து பேசினார். பல இடங்களில் தவறாக மொழிபெயர்த்து அவர் பேசியது குளறுபடியை ஏற்படுத்தியதோடு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ராகுல் காந்தி பேசத் தொடங்கிய போது மோடியும் அமித்ஷாவும் ஒட்டுமொத்த தேசத்திடமும் பொய் சொல்கிறார்கள் என்றார். ஆனால் அதனை மொழிபெயர்த்த செல்வ பெருந்தகையோ சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று என பேசினார். They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி பேசிய ராகுல் காந்தி மசோதாவிற்கு பின்னால் ஒரு கொடூரமான திட்டம் மறைந்திருக்கிறது என ஆக்ரோஷமாக பேச அதனை மொழிபெயர்க்கும் போது உண்மை என்னவென்றால் அவர்கள் உண்மையை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்றார். But hidden behind that bill was a diabolical idea. உண்மை என்னவென்றால் இவர்கள் உண்மையை குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள். தமிழ் மொழியின் சிறப்புகள் பற்றி ஒவ்வொன்றாக ராகுல் காந்தி பேசி வந்தபோது தமிழ் மக்களின் தாய் என்றார். ஆனால் மொழிபெயர்ப்பில் தமிழ் இந்த நாட்டிற்கு தாய் என தவறாக பேசினார். Tamil is the mother of the Tamil people. தமிழ் இந்த தாய் இந்த நாட்டிற்கு. அவர்களின் கூட்டணி அதிமுக என ராகுல் காந்தி அதிமுகவை குறிப்பிட்டு பேசிய போது சம்பந்தமே இல்லாமல் நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்து பேசியதோடு அதிமுக என்ற வார்த்தையே அவர் சொல்லவில்லை. They have their partner, the AIDMK. உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. தமிழர் ஒருவரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி பேசிய போது தமிழ் மக்களின் பாரம்பரியம் என மொழிபெயர்ப்பில் செல்வ பெருந்தகை உளறி கொட்டினார். I believe and the Congress party believes that the Tamil people should rule Tamil Nadu. நான் நம்புகிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்புகிறது, தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, நடக்காது. Tamil Nadu should be ruled by Tamil panchayats. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழன் ஆள வேண்டும். Tamil Nadu should be ruled by Tamil MLAs. தமிழ்நாட்டை ஆளுவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆள வேண்டும், பிறர் அல்ல. By Tamil chief minister. தமிழ் பீப்புளுடைய பாரம்பரியம். Tamil Nadu should never be ruled by proxy from Delhi. தமிழ்நாட்டை யாரும் முகமூடி அணிந்து பினாமியாக ஆள முடியாது. நோ, நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்ட. கண்டினியூவா? இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் அவருக்கு சற்றும் சளைக்காமல் திருச்சி துறையூரில் மொழிபெயர்த்த சொர்ணா சேதுராமன் என்பவர் காமெடி செய்தார். ராகுல் சொன்னதை
அப்படியே மாற்றி தனது இஷ்டத்துக்கு அடித்து விட்டார் சொர்ணா. He has been thoroughly compromised and Mr. Narendra Modi is controlled by Mr. Donald Trump. அவர் அத்துணை பேரையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைக்கிறார்கள். Whatever Mr. Trump says, Mr. Modi will do. Whatever Brother Tamil. whatever Mr. Trump says, Mr. Modi will do. சகோதரர்களே, மோடி நினைப்பதை செய்து முடிப்பார் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். முடிவில் ஒருவர் சீரக சம்பா அரிசியை ராகுல் காந்தியிடம் வழங்க ராகுல் காந்தி அதில் பிரியாணி செய்து சாப்பிடப் போவதாக கூறியதாக ஒரே போடாக போட்டு ராகுலை வழியனுப்பி வைத்தார் சொர்ணா சேதுராமன். நம்முடைய வேட்பாளர் புகழ்பெற்ற கொப்பம்பட்டி சம்பா அரிசியை தலைவர் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். I'm going to try the rice. ஓகே சார். Thank you for the rice. I'm going to try. ஓகே. மிக்க நன்றி சொல்கிறார். அவர் கொடுத்த அரிசியை கொண்டு நான் சமைத்து பிரியாணி செய்வது என்று சொல்கிறார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தாய் கிழவி திரைப்படத்தில் டாக்டர் ஒன்று சொல்வதும் குடும்பத்தினர் புரிந்து கொள்வதும் வேறு ஒன்றாக இருக்கும். அதுபோலவே கடைசியில் இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தொண்டர்கள்தான் பாவம் என சிலர் மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகிறார்கள். இப்படித்தான் மொழி பெயர்த்துள்ளார் என்பது மட்டும் ராகுல் காந்திக்கு தெரிய வந்தால் மறுமுறை பேசும்போது அவரே தமிழை கற்றுக்கொண்டு நேரடியாக தமிழில் பேசிவிடுவார் என நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகிறார்கள். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்